அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பீகாரில் மொத்தம் 243 தொகுதிகளில் முதற்கட்டமாக இன்று 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. 2 கட்டமாக பீகாரில் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய சூழலில் இன்றைய தினம் முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் காத்திருந்து வாக்களித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். 2 கட்டமாக நடைபெறக்கூடிய தேர்தலில் இன்றைய தினம் முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. முதற்கட்ட விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பீகார் சட்டமன்ற தேர்தல் தற்போது தொடங்கி இருக்கின்றது. 7 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தேர்தல் மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பீகார் தேர்தலை பொறுத்தவரையிலே அந்த ஒரு மாநிலம் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய பரபரப்பான தேர்தலாக மாறி இருக்கின்றது. காரணம், அந்த அளவுக்கு பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் பாஜகவினுடைய மத்திய அமைச்சர்களும் முக்கிய தலைவர்கள் என பலரும் போட்டி போட்டு பிரச்சாரங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் பலவிதமான வாக்குறுதிகளையும் 2 கூட்டணி கட்சிகள் சார்பிலே கொடுத்திருக்கிறார்கள். எனவே யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற பெரும் பரபரப்பு எழுந்திருக்கின்றது. ஏராளமான சிக்கல்கள் 2 அணிகளிலுமே இருக்கின்றது. அந்த சிக்கல்களை எல்லாம் கடந்து யார் வெற்றி கொடியை தொடப்போகிறார்கள் என்ற அந்த பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. மொத்தம் இன்றைய தினம் 121 தொகுதிகளில் 3,75,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். அவர்களில் 10,72,000 பேர் புதிய வாக்காளர்கள் என்பது ஒரு முக்கியமான தகவல். இந்த வேட்பாளர்களில் இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த மெகா கூட்டணியை பொறுத்தவரையிலே முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் முதல் முறையாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். எனவே அவருடைய அந்த செல்வாக்கை நிரூபிக்கக்கூடிய வகையிலான ஒரு முக்கிய தேர்தலாக இது மாறியிருக்கின்றது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் என்ற ஒரு முக்கிய வாக்குறுதியுடன் தேஜஸ்வி யாதவ் போட்டியிடுகின்றார். அதே போல அவரது சகாக்கள், அதாவது அவரது மந்திரி சபை என்று அழைக்கப்படக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் பலரும் போட்டியிடுகின்றார்கள். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையில பீகார் தேர்தல் ஒரு பரபரப்பான தேர்தலாக மாறி இருக்கின்றது. காலை 7 மணிக்கு அங்கு பல தொகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்களிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். 5 மணி வரைக்கும் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் வாக்களிக்க வாய்ப்பு தரப்படும். அதன் பிறகு வருபவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. டோக்கன்கள் மற்ற மாநிலங்கள் போலவே டோக்கன்கள் கொடுத்து அந்த தேர்தலை நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட தேர்தலையொட்டி பல அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 1650 கம்பெனி போலீஸ் பாதுகாப்பு இந்த பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வாக்குச்சாவடிகள் மற்றும் அவற்றை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் குற்ற பின்னணி கொண்டவர்களை கண்காணிப்பதற்கான போலீஸ் ரோந்து பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து தீவிர கண்காணிப்பினுடைய அடிப்படையில இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. நவம்பர் 14 யார் வெற்றி பெற்றார்கள் என்ற அந்த அறிவிப்பை நாம் தெரிந்து கொள்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்கின்றது. பீகாரை பொறுத்தவரையில 4 கட்சிகள் போட்டியிட்டாலும் கூட 2 முனை போட்டி தான் அங்கு இருக்கின்றது. அதாவது நிதிஷ்குமார் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம் இருக்கிறது. மற்றொரு புறம் பார்க்கும்போது தேஜஸ்வி, அதே போல காங்கிரஸ் கட்சி, இந்த 2 கட்சிகளும் சேர்ந்த மெகா கூட்டணி, அந்த கூட்டணி இருக்கின்றது. எனவே இந்த 2 கட்சிகளுக்கு இடையே தான் ஒரு பெரும் போட்டி இருக்கின்றது. அதே போல நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில இது தனக்கு கடைசி தேர்தல் என்று சென்டிமெண்டாக பேசி மக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். பரபரப்பாக நேற்று மாலையுடன் இந்த வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியெல்லாம் நிறைவடைந்தது. மத்திய பாஜக அரசிலிருந்து பல தலைவர்கள் பாஜக அரசாங்கம் அமைந்தால் என்னென்ன நன்மை கிடைக்கும் என்று பல விஷயங்களை எடுத்து சொன்னார்கள். அதே போல ராகுல் காந்தியும் இதுல களமிறங்கி மிக தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டார். வாக்கு திருட்டு என்பது இந்த பீகார் தேர்தலில் எதிரொலித்த ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. இந்த SIR என்று சொல்லக்கூடிய வாக்காளர் தீவிர திருத்தம் என்பது பீகாரில் தான் முதலில் நடைபெற்றது. பல லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டும் இருந்தது. எனவே இவற்றையெல்லாம் தாண்டி இந்த தேர்தல் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் அந்த SIR என்பது கட்டாயம் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நாடே எதிர்பார்க்கக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி இருக்கின்றது. விறுவிறுப்பாக காலையிலேயே அந்த வாக்கு பதிவு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.